அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் வயது பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு 28-29 வயது கடந்த பெண்களே மாதாந்திர ருது மாதவிலக்கு நிற்கக்கூடிய ஒரு நிலையை நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை சந்திக்கிற பிரச்சனை நம்ம நிறைய பேர் கிட்ட பார்க்குறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல மெனபாஸ் அப்படிங்கிறது ஒரு 50 வயது அப்படின்னு இருந்தது. அது குறைஞ்ச 45 வயதுன்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் 40, 30ன்னு ஆகி இன்னைக்கு ரொம்ப இளம் வயதிலேயே கூட எக் ரிசர்வ் கம்மி ஆயிட்டு அதை தொடர்ந்து மெனபாஸ் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி சிறு வயதிலேயே மாதவிலக்கு நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கிறாங்க, அவங்க உணவு முறையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வரக்கூடிய பெண்களுக்கே பார்த்திங்கன்னா எக் ரிசர்வ் கம்மியாக இருக்கும் பொழுது அவங்க ஹார்மோன்ஸை நமக்கு செக் பண்ணும் பொழுது நிரந்தரமாக இவங்களுக்கு மெனபாஸ் ரிலேட்டடான ஹார்மோன் இருக்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ 35 இயர்ஸ் 37 இயர்ஸ்லேயே இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கி திருமணம் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைகள் வரும்பொழுது என்ன மாதிரியான அறிகுறிகள் பெண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சோன்னா அட்லீஸ்ட் நம்ம சில விஷயங்களை தவிர்க்கலாம், சில விஷயங்களை சேர்த்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும்னா, ஒன்று அவங்களுடைய உடல் எடை கூட ஆரம்பிக்கும். நார்மலாக நமக்கு போதும் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்னு பார்த்திங்கன்னா லெப்டின். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் மெனபாஸ் ரிலேட்டடாக நோக்கி போயிட்டுருக்கு, அது சார்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரத்தத்தில் லெப்டினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இது அதிகரிச்சிடுதுன்னா நமக்கு உணவு போதும்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த ஹார்மோனை ஏற்றுக்கக்கூடிய நிலை உடலுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு பேர் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடல் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும், லெப்டின் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு நிலை உருவாகும். அப்போ நம்ம போதுங்கிற உணர்வை மறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி நிறைய ஃபேட் டெபோசிஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நரம்பு செல்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் என்ன ஆகும்னா, உடல் உள்ளுறுப்புகளில் வறட்சிகள் காணப்படும். குறிப்பாக தோல் பகுதியில், மர்மஸ்தானங்கள்ல எல்லாமே ரொம்ப வறட்சியாக இருக்கிறத பெண்கள் உணர்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, மனம் சார்ந்த பிரச்சனைகள். நிறைய பெண்களுக்கு இந்த ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின் செக்ரேஷன் ஆரோக்கியமாக இருந்தாலே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஃபீல் குட் ஹார்மோனான செரட்டோனின் லெவல் குறையிறதுனால இந்த மெனபாஸ் ரிலேட்டடாக ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனை அதிகரிக்கும். டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியம். ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறையுது, அவங்க மெனபாஸை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கும் பொழுது கால்சியம் அப்சார்ப்ஷன் குறைஞ்சு நம்ம எலும்புகளுடைய வலு குறைஞ்சு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா போன்ஸ் வீக்காக ஆரம்பிக்கும், மிருதுவாக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போன் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, திடீர்னு நைட் ஸ்வெட்ஸ் வரும், திடீர்னு நமக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அறிகுறிகள்லாம் வரும்பொழுதே நம்ம ஹார்மோனை செக் பண்ணோன்னா அட்லீஸ்ட் நமக்கு ரொம்ப சீக்கிரம் வரதை ஓரளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான்.
லாஸ்ட்டாக அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து சிறு வயதிலேயே வந்து நிரந்தரமாக தன்னுடைய கருமுட்டையை வச்சு குழந்தை பாக்கியம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து பெற முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். இது வந்து நம்ம குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் பொழுது சிறு வயதிலேயே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? கோதுமை சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா க்ளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் பிரச்சனை ஈஸியாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், ரொம்ப ஓவராக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய நம்ம உடற்பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெண்கள் சார்ந்த ஹார்மோன் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டயட்டிங்கிற பேரில் சத்தான உணவுகளை சாப்பிடாம ரொம்ப கம்மியாக சத்தில்லாத உணவுகளை சாப்பிட்டு இழைக்கிறங்கிற பேரில் ஹார்மோனல் ஹெல்த்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிடுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் ஹார்மோன் சீர்கேடும் உருவாகுது, ஹார்மோன் குறைபாடும் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்க டாக்டர், இப்படி வந்துருச்சு, வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விட்டமின் ஈயோடைய அளவு ஒரு நாளைக்கு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் பாதாம், வால்நட் இதிலெல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஹார்மோனல் இஷ்யூவை சமாளிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மெக்னீஷியம் சத்தும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஹார்மோன் சுழற்சிக்கும் தேவையாக இருக்கும். ஸோ ஒரு 400 மில்லிகிராம் அளவு மெக்னீஷியம் சத்து சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் மெக்னீஷியம் சத்து குறைபாடை சரி பண்ணும். இதனால் உங்களுடைய ஹார்மோன் ஹெல்த்தை ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாமரை விதைகள், லோட்டஸ் சீட்ஸ், இதை வந்து நீங்கள் உணவில் எப்படியாவது சேர்த்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனஸ் நல்லா கம்மியாகும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய உற்பத்தி நல்லாயிருக்கும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து நீங்கள் நார்மலாக சித்த மருத்துவ கடைகளில் தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கை வந்து நீங்கள் பொடியாகவே எடுத்து இரவு நேரங்களில் பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் கலந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த சிம்டம்ஸ் நல்லா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து மிமிக் லைக் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன். நம்ம உடம்புல வந்து எப்படி நம்ம ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் வந்து ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் சித்த மருத்துவர்கள் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய மருந்துகளை தான் பேஷண்ட்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை. நார்மலாக நம்ம வீடுகள்லேயே இப்போலாம் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த கல்யாண முருங்கைக்கு வந்து அதே ஈஸ்ட்ரோஜன் கன்வர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ இதில் வந்து டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், கஷாயம் மாதிரியும் போட்டு குடிக்கலாம், நீங்கள் வந்து தோசையோடு சேர்த்து அடை மாதிரியும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கும் சரி, அந்த மெனபாஸ் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து புளிச்சக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது. நீங்கள் சட்னி மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து அதில் நம்ம காய வச்சு டீ மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூட மைல்டான யோக பயிற்சிகளையும் பண்ணணும். ஸோ சிறு வயதிலேயே இன்றைக்கி வந்து மாதாந்திர ருது நிற்கக்கூடிய, மாதவிலக்கு நிரந்தரமாக நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை சந்திக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான உணவு முறையும் வாழ்வியல் முறையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். படர்தாமரை
இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் இருக்கும். நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது, இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அணியக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் இந்த படர்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வருடக்கணக்கிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படர்தாமரை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி களிம்பு அது எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமை அகத்தி தேவை. ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும். இது யூஸ்வலாகவே நிறைய ரோட்டோரங்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இலைகளை வந்து. இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லேயும் வந்து சொல்லுவாங்க. சீமை அகத்தி இலை, வண்டு கொல்லி இலை, இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இந்த இலை எங்கே கிடைச்சாலுமே வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீம் ஆக்கி வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து குப்பை மேனி. இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ குப்பை மேனி அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய உடம்பை கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கக்கூடியதான் இந்த குப்பை மேனி. ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து மஞ்சள் மெழுகு, அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது சீமை அகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம். இப்போ இந்த தேன் மெழுகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக. ஸோ தேன் மெழுகு கிடைக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த தேன் மெழுகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும். இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மெழுகை வந்து பயன்படுத்துகிறோம். இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த 2 சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது. சீமை அகத்தியோட சாறு சாறு சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும். ஸோ அது வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும். இறுகி மெழுகாக மாறிடும். ஸோ இப்போது அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இது அடங்கிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் அதில் நல்ல ஒரு ஹீட் இருக்கும். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு படர்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமை அகத்தி களிம்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த சீமை அகத்தி, குப்பை மேனி இது எல்லாமே வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து
வீட்டில் தயாரித்து பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த சீமையகத்தி களிம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு படர்தாமரையை சரி செய்யக்கூடிய ஒரு சீமையகத்தி களிம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம மனசுக்குள்ளே எதை ஏற்றி வச்சுக்கணும், எதை நாம் சுமக்கணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருந்துட்டா எப்போவுமே சந்தோஷம்தான். தேவையான செய்தியை விட தேவையில்லாததை சுமக்கிறதுங்கிறது மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கோ அப்படிங்கிற கவலை இப்போ நமக்கெல்லாம் வருதில்ல. அதை பற்றி சொல்கிற ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு தேசத்தில் ஒரு பெரிய போர் நடந்து முடிஞ்சுது. எப்போவுமே போரை விட போருக்கு அப்புறமான அந்த காட்சிகள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வலியை தரும், நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது மாதிரி ஒரு சண்டை நடந்து முடிஞ்ச ஒரு நாடு, அந்த காட்சியை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கங்க. எப்படி இருக்கும்? அங்கங்கே இடிஞ்சு போன கட்டடங்கள், நிறைய சிதலம் அடைஞ்ச நிறைய உடல்கள் எல்லாம் அங்கங்கே கடந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த இடத்துல 2 இளைஞர்கள் வந்தாங்க. அவங்க அந்த தேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குள்ள ஒருத்தவங்க தான் 2 பேருமே. அவங்களுடைய மிச்சப்பட்ட உறவுக்காரங்கள்லாம் தூரத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. நாட்டில் எல்லாருடைய வீடும் உடஞ்சி சேதம் அடைஞ்சிருச்சு. இந்த 2 இளைஞர்கள் மட்டும் அந்த முகாம்லேருந்து மெதுவாக ராத்திரி கிளம்பி வந்து அங்கங்கே வீடுகள்லேருந்து ஏதாவது பொருள் கிடைக்காதா அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு அப்படின்னு தேடுறதுக்காக வந்தாங்க. 2 பேரில் ஒருத்தன் புத்திசாலி, ஒருத்தன் கொஞ்சம் அவ்வளோ புத்திசாலித்தனம் பத்தாதவன். இப்போ 2 பேரும் வர்றாங்க. நாடு முழுக்க, அந்த ஊர் முழுக்க தேடுறாங்க. தேடி தேடி பார்த்தா அங்கே நிறைய வீடுகள்லேருந்து வெளியில் வந்து விழுந்த கம்பளிகள் இருந்தது. இந்த கம்பளிகளை எல்லாம் ஆளுக்கு 2 4ன்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு அதை மூட்டை கட்டினாங்க. 2 பேரும் சுமந்துக்கிட்டாங்க. எதுக்கு கம்பளி எடுக்கிறாங்கன்னா, அங்கே முகாமில் தங்கியிருக்காங்கல்ல இவங்களுடைய உறவுக்காரங்க, மற்ற மக்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவங்களுக்கு விரிச்சுக்கிறதுக்கோ போத்திக்கிறதுக்கோ அது பயன்படும்ல, எந்த பயன்படுற பொருள் கிடைச்சாலும் எடுத்துக்கிட்டு போவோன்னு தான் வந்திருக்காங்க. அது மாதிரி 2 பேரும் என்ன பண்ணாங்க, 2 கம்பளி மூட்டையை எடுத்து மூட்டையை கட்டி தோளில் வச்சுட்டு சுமந்து நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி வந்துட்டே இருக்கிற போது ஒரு இடத்துல வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய கிடச்சிச்சு. ஒரு பெரிய பங்களா, அது சதலம் அடைஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து விழுந்த வெள்ளி பொருட்கள் நிறையா. அந்த வீட்டில் நிறைய வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர்னு இப்படி பயன்படுத்தியிருப்பாங்க போல இருக்கு. அது மாதிரி பொருட்கள் அங்கங்கே செதறி கிடக்கிறத பார்த்தாங்க. இப்போது 2 பேரில் புத்திசாலி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா, இந்த கம்பளி மூட்டையை எடுத்து கீழே வச்சுட்டு அதில் ஒரே ஒரு கம்பளியில் இந்த வெள்ளி பொருளை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு இப்போ தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான். அவன் சுமந்துக்கிட்டு வந்த கம்பளி மூட்டையை அங்கேயே போட்டுட்டான், வெள்ளியை கையில் எடுத்துட்டான். ஆனால் இன்னொரு ஆள் அந்த கம்பளி மூட்டையவே கையில் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் 2 பேரும் தேடி 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 போய்கிட்டே இருந்தாங்க. தூரத்தில் பார்த்தா ஒரு பேங்க்கு. இதை குண்டு வெடிப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாமே தான் அதாகும் இல்லையா? அது மாதிரி ஒரு வங்கியிலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் இருந்து நிறைய தங்க நகைகள், காயின்ஸு எல்லாம் வெளியில் கடந்தது. இப்போ அவன் பார்த்தான், அடடா வெள்ளி கிடச்சிச்சின்னு நினச்சா இப்போ பார்த்தா தங்கமே இருக்கே அப்படின்ட்டு வெள்ளி பொருளை பூரா அங்கே கொட்டிட்டு இருந்த துணி மூட்டையில் தங்க பொருட்களை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி இந்த புத்திசாலி நடக்க ஆரம்பித்தான். இப்போ அப்படி போயிட்டே இருந்தது. ஆனால் இன்னொரு ஆள் இந்த வெள்ளியை பற்றியோ தங்கத்தை பற்றியோ கவலையே இல்லாமல் ஃபஸ்ட்டு சுமந்த அந்த கம்பளி மூட்டையவே தோளில் சுமந்துக்கிட்டே 2 பேரும் ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. இவங்க எல்லாரும் தங்கி இருக்கிற அந்த பாதுகாப்பு முகாமு கிட்ட வர்றபோது திடீர்னு மழை பெருசாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழையில் கம்பளி மூட்டை நனைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையனால் அதை தூக்க முடியல. ஏற்கனவே கம்பளி மூட்டை ரொம்ப எடை அதிகம், இதில் நனைஞ்ச கம்பளி அந்த ஆடையெல்லாம் தூக்கவே முடியாது இல்லையா? இவனால் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் மூச்சு வாங்க ஒரு இடத்துல நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த முகாமை நெருங்குற நேரத்தில் இவனால் அதுக்கு மேலே கம்பளி மூட்டையை தூக்க முடியாமல் அங்கேயே போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தான். ஆனால் புத்திசாலி முதல்ல கம்பளி மூட்டையை எடுத்தான், அப்புறம் வெள்ளியை எடுத்தான்,
3வதாக தங்கம் கிடச்சோன்னு தங்கத்தை எடுத்தான். அதை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போனால் அவங்க உறவினர்களுக்கெல்லாம் வேண்டிய பொருட்களை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்கள கவனிச்சுக்க ஆரம்பித்தான். இந்த கதை நமக்கு சொல்கிற விஷயம் என்ன? வாழ்க்கையில் பாதிப்பு வரத்தான் போகுது. ஆனால் அந்த பாதிப்பையும் தாண்டி பயணத்தை தொடரணும் விஷயம். அடுத்தது, பயணம் போய்கிட்டே இருக்கிற போது அதை விட இன்னும் சிறந்த பொருள் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? பொருள்னா பொருள் மட்டும் இல்லை, நல்ல செய்தியும் அனுபவமும் தான். அதை நம்ம மனசுக்கு எடுத்துக்கணுமே தவிர பழசு எது நமக்கு வேண்டாததோ அதையே சுமந்துக்கிட்டு வந்தால் அடுத்தடுத்த சிறந்த பொருட்களை எல்லாம் நாம் எடுத்துக்கவே முடியாதபடி வாழ்க்கை அமைஞ்சிரும். அதனால் பழசை சுமந்துக்கிட்டு, கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு, தேவையில்லாததை நிறைய சுமந்துக்கிட்டு இருக்கிறத விட அப்பப்போ மாற்றிட்டு மனசை லேசாக்கிக்கிட்டே போனால் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். சிந்திக்கலாமா? நன்றி.